திரு சுமந்த் அவர்கள்ட்ட விஜய்க்கு கூட்டணி தேவையா இல்லை கூட்டணி இருந்தால் தான் விஜயால் இனி பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸ் பண்ண முடியும், அவர் இதுவரை பண்ண பாலிடிக்ஸை விட ரியல் பாலிடிக்ஸை ஒரு கூட்டணி கட்சிகள் பாஜகவோ அதிமுகவோ இருந்தால் தான் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. இது தேவையா இல்லை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களா? இல்ல, விஜய்க்கு 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லை என்றால் அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2026 அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், லாங் டேர்ம் பில்ட இந்த ரெப்புடேஷன் எல்லாம் போன ரெப்புடேஷனை திருப்பி பிடிக்க முடியுமா, அதெல்லாம் கேள்விக்குறி, அது சொல்ல முடியாது. ஆனால் 2026க்கு 6 மாதம் தான் இருக்கிறது தேர்தல். இந்த 6 மாதத்திற்குள் கரூர் சம்பவத்தை தாண்டி அதிலிருந்து மீண்டும் முழுமையாக வந்து தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக திருப்பியும் கூறிக்கொண்டு தன் தலைமையில் தான் கூட்டணி இருக்கும், அதெல்லாம் முடிந்து போன கதை. அது அது வயபிளே கிடையாது. அது வயபிள் கிடையாது. பண்ணலாம், வேணும்னா பண்ணலாம். பட் ஒரு 4-5% வாக்குகளை பெற்று ஒண்ணுமே ஒரு பெனிஃபிட்டே இல்லாம போயிடும். ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் சர்வைவல் நான் சொல்றது வெறும் அரசியல் சர்வைவல் மட்டும் கிடையாது, திரைத்துறையிலையும் சினிமாவிலையும். ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவருடைய திரைத்துறையோடு அவருடைய தாக்கமும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிடும். தியேட்டர்கள் கிடைக்குமா, ரிலீஸ் பண்றதுக்கு படங்களை, நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால விஜய் இஸ் இன் a do or die situation. கூட்டணி அவசியமா என்பது இஸ் நாட் அ கொஸ்டின். கூட்டணி தான் அமைக்கணும். இனிமேல் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அதெல்லாம் அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. 26 பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் நம்ம பேசல. லாங் டேர்ம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பட் இந்த கரூர் சம்பவம் அவர் அப்படி தள்ளிருச்சோ, அவருடைய தலைமையில் கூட்டணி அந்த கனவை உடைச்சிருச்சோ, அந்த கனவு கம்ப்ளீட்டா தகர்த்துருச்சு, முழுமையா தகர்த்துருச்சு. கரூர் சம்பவம் மட்டும் சொல்லல, கரூர் சம்பவத்துக்கு இவருடைய ரியாக்ஷன். நான் கரூர் சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அந்த சம்பவத்தை நடந்து முடிந்திருக்கிறது. அடுத்த நாள் காலையில விஜய் கரூர் போறாரு, குடும்பங்களை சந்திக்கிறாரு, நிவாரணத்தை கொடுக்கிறாரு. நாள் பூரா அவர்கள் துக்கத்தில் பங்கேற்றால் இன்னைக்கு வேற நம்ம பேசுறதே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய அரசியல் செல்வாக்கு எங்கேயோ போயிருக்கு. அதனால வெறும் கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லக்கூடாது, சம்பவத்துடைய நடந்த பிறகு இவருடைய ரியாக்ஷன் அதுதான் மிகப்பெரிய பின்னடைவை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதனால கார்கே யார் வேணா நான் தனித்து போட்டிடுவேன், நாளைக்கு ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பியும் நான் என்னுடைய ரோட் ஷோஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு வரலாம். அப்போ ஒரு 4 பேர் சினிமா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் பொதுமக்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால அவருக்கு கூட்டணியை தவிர வேறு வயபிள் ஆப்ஷன் இல்லை 2026 பொறுத்த வரைக்கும். செகண்ட், கூட்டணி என்றால் யாரோட கூட்டணி வைக்க முடியும்? திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது. அப்ப யாரோட வைப்பீங்க? திமுகவை யார் வீழ்த்த முடியுமோ அவர்களோட தான் கூட்டணி வைக்கணும். அந்த இடத்துல யார் இருக்காங்க? அதிமுக தான் இருக்கு. ஆனால் என்ன சிக்கல்? பாஜக அங்க இருக்கிறது. இதை எப்படி சமாளிக்கிறது? மேபி ஒரு கூட்டணி அமைத்து அதிமுகவுடன் பாஜக வேட்பாளர்களுக்கு எதிராக நாங்க போட்டியிடுவோம்னு சொன்னாங்க. பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டேட்ல. இது நான் ஒரு 10 ஸ்டேட்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பேன். நான் ஏற்கனவே கொடுத்தேன். தெலுங்கானால காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டணி அமைத்து அவர்களுக்கு இடையே போட்டி இருந்தது ஒரு 5-6 இடங்களில். அதே மாதிரி பீகார்ல எல்ஜேபி சிராக் பாஸ்வானுக்கும் ஜேடியு நிதிஷ்குமாருக்கும் அவர்களுக்கு இடையே போட்டி, ஆனால் ஒரே தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே அங்கம் வகித்தார்கள். பல ஸ்டேட்ல இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டணியில எங்களுக்கு பாஜகவுடன் கூட்டணி இல்லை. எஸ், நிச்சயமாக மக்கள் அதை கேள்வி கேட்பார்கள். அதை நிச்சயமாக அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். திமுக அதை மக்கள் முன் கொண்டு போய் என்ன ஏமாத்துறாரு, பாஜகவோட மறைமுக கூட்டணி தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்று நீங்க பாத்தீங்கன்னா அது நடந்தது என்றால் தாவேகா பிளஸ் அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் பாமக குறைந்தது 170 இடங்கள் 150 இடங்களாவது குறைந்தபட்சம் வெற்றி பெறும். பட் அதுக்கப்புறம் விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்கும் சார்? விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப் அதிகபட்சம் ஒரு டெப்டி சிஎம் ஆக முடியும். அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம், தனித்து போட்டிட்டு ஒன்னில்லாம வீணா போறதுக்கு அட்லீஸ்ட் நீங்க கூட்டணியில போட்டிட்டா ஒரு டெப்டி சிஎம்ங்கிறது அவ்வளோ உங்களுக்கு. பட் தனித்து போட்டிட்டா நாளை நமதேன்னு சொல்லலாம்ல. எப்படி நாளை நம்ம விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா அவர் அடுத்த முறை இன்னும் அதிக வாக்குகளை கூட பெற்றிருப்பாரு ஒரு தியரி இருக்குல்ல. கரெக்ட்டுங்க. அப்போ உங்க லீடர்ஷிப் மேல ஒரு பெரிய கரும்புள்ளி இல்ல.
இப்போ ஒரு கரும்புள்ளி, பிரம்மாண்ட கரும்புள்ளி வந்துருச்சு. இப்போ நீங்க போட்டிட்டீங்கன்னா 20% வாங்குறதுக்கு வாய்ப்பு. சில சர்வேல எல்லாம் 18% வரும், 20% வரும், 15% வரும். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. பொதுமக்கள் ஏங்க, வெறும் விசிறிகள் ஃபேன்ஸ் மட்டும் போடுற ஓட்டுல உங்களுக்கு அந்த அளவு வாக்குகள் வராதுங்க. ஃபேன்ஸ்ல கூட்டம் வரும், ஓட்டு வராது. ஸோ ஓட்டு, பொதுமக்கள் போடுற ஓட்டு வந்தாதான் உங்களுக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை கூடும், உங்களுக்கு ஒரு சிக்னிபிகன்ட் பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் இன்று கணிசமான அளவுல கரூர் சம்பவத்துக்கு பிறகு, அதில் இவருடைய ரியாக்ஷனுக்கு பிறகு, லேக் ஆஃப் லீடர்ஷிப்புக்கு பிறகு கணிசமான அளவில் குறைந்தது. அதனால அவருக்கு ஒரே வாய்ப்பு அதிமுகவுடன் கூட்டணியில் செல்வதுதான். கிட்டத்தட்ட இட்ஸ் a Hobson's choice. இது விரும்பி அவர் செய்யக்கூடிய ஒரு முடிவாக நான் பார்க்கவில்லை. ஆனால் வேறு வழி இல்லை. அரசியல் மட்டுமல்ல, சினிமாவிலும் அவர் சர்வைவ் ஆகணும்னா அதுதான் அவருக்கு ஒரு விரல தொடுங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, ஒரே விரல் தான் இருக்கு. தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னாக்க that is a way of politically he will become irrelevant after that. கேட்போம் நான் திரு சுபேர் அவர்கள்ட்ட. இந்த கரூர் நிகழ்வும் அதுக்கப்புறம் தாவேக்காவுடைய எதிர்வினைகள், இந்த நெகட்டிவாக உங்களுக்கு எதிராக வந்த விமர்சனங்கள்லாம் அகெயின் திமுகவா இல்லை அதிமுகவோட போகிறதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறப்போ அதிமுக கூட போனால் தாவேக்காவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் லைஃப் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரே விரல் தான், அதான் விஜய் தொடுவார். ஏறக்குறைய மிரட்டி நீங்கள் அவ்வளோதான், திமுக ஆட்சி வந்துச்சுன்னா உங்களோட சினிமா கெரியர் போயிடும், நீங்கள் தமிழ்நாட்டில் வாழவே முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லை பொதுவாகவே இந்த தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி அதிமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். எப்பவுமே கடந்த காலங்களில், கடந்த 40-50 வருஷத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க தமிழ்நாடு. மாற்று சக்தியாக யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டே இருப்பாங்க, ஒரு 10%. அந்த 10%க்குள்ளே தான் அந்த விஜய் வர்றார். ஆனால் அந்த 10%த்தில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக இன்னைக்கு விஜய் இல்லை. ஏன்னா அவருடைய செயல்பாடு 2 கட்சிக்கும் மாற்றாக வருவார்னு பார்த்தா அவருடைய செயல்பாடு 2 கட்சியை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவருடைய இந்த நடந்த சம்பவங்கள், அதுக்கு இவர் எதிர்வினையாற்றிய விதங்கள்லாம். இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக அதிமுக கூட்டணியோடு இவர் எப்படி போய் சேர முடியும்? சேர்ற பட்சத்தில் இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லை. கொள்கை எதிரியோடு எப்படி கூட்டணி வைப்பார்? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொள்கை எதிரியோடு எப்படி கூட்டணி வைப்பார்? இல்லை, உள்ஒதுக்கீடு மாதிரி சார் அது. இதே போல பல வரலாறுகள் இருக்கிறது. ஏன்னா வரலாறுகள் இருக்கு. என்னுடைய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் ஒரு கட்சியாக லாங் ஸ்டாங் கொண்டு போகணும் அப்படின்னா, நம்ம நீண்ட நாட்கள் கொண்டு போகணும்னு நினைச்சார்னா இந்த தேர்தலில் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு அடுத்த 5 வருஷம் ஒரு தைரியமாக, ஒரு நேர்மையாக ஒரு அரசியலை எதிர்த்து செய்யணும். அந்த தைரியம் பக்குவம் விஜய்க்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி. அப்போ பாஜக கூட்டணிக்குள்ள வாங்க, பாஜக கூட்டணிக்குள்ள வாங்கினா பாஜக தான் ஆரம்பத்திலிருந்து தாவேக்காவை இயக்குகிறது. ஏன்னா வாக்குகளை பிரிக்கிறதுக்காக பாஜகவால் நிப்பாட்டப்பட்ட ஒரு அணியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்மளை என்னை போன்ற பலரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறிட்டாங்க. கோர்ட்டு வரைக்கும், நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க பாஜக. அப்போ பார்க்குறப்ப நீங்கள் நேரடியாக வாங்க. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகலை. அதிமுக பாஜக தவிர அந்த கூட்டணியில் இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு திமுகங்கிற ஒரு கட்சியை, வலுவாக இருக்கிற ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு அவர்களுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்கான கூட்டணி வரும். அதுக்கு விஜய் தேவைப்படுகிறது, விஜய் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு அரசியல் ரீதியாக அவங்க. விஜய்க்கும் அந்த தேவை இருக்குல்ல சார்? இல்லை, அதுக்கு சொல்கிறேன். விஜய் எதை நோக்கி அரசியல் பண்ணுறாரு? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத எதிர்ப்பு அரசியல்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. திமுக அதை ஸ்ட்ராங்காக வலுவாக செஞ்சுட்டு இருக்கு. இப்போ விஜய் அதை எதிர்த்து தான் அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு. இப்போ நீங்கள் அந்த கூட்டணியோடு சேர்றப்ப நீங்கள் உங்களுடைய அர்த்தமே இல்லாமல் போயிருப்பீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அர்த்தமே இல்லையே. அது கட்சியை கலைச்சிட்டு திருப்பி நடிக்க போயிடலாம். நீங்கள் பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேர்றதா இருந்ததுன்னா நீங்கள் கட்சியை கலைச்சிட்டு நடிக்க போயிடலாம். நீங்க ஒரு இயக்கமாக அவர் விரும்பி அந்த முடிவை எடுக்கல அப்படின்னா கூட அப்படி ஒரு முடிவை எடுத்தால் தள்ளப்படுறாரோ அப்படின்ற கேள்வி வருது. அப்படி ஒரு முடிவை அவர் எடுத்தார்னா அது தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் சூசைட் தான் அது. ஆனா அந்த நிலைமைக்கு இவரை கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வர்றாங்க? நீங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்க கேரியர் நான் வர பொலிட்டிக்கல் சூசைடாவே இருக்கட்டும் சார். திரு சுமன் சொன்னார் 170 இடங்கள் வரை கிடைக்கும் அப்படின்னு. 170 இடங்கள்னா இவங்க ஒரு 30-40 எம்எல்ஏ வச்சுக்கோங்க சார். எத்தனை மினிஸ்டர் கிடைக்கும்? ஒரு 6 மினிஸ்டர் கிடைக்கும், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கலாம். ஒரு டெப்டி சிஎம் ஆயிடுவார். இன்னைக்கு பவன் கல்யாண் இருக்க ஸ்டேட்டஸ்ல நாளைக்கு விஜய் இருப்பார். நாளை கழிச்சு இது வேணா நடக்கலாம். இதெல்லாம் கற்பனை மட்டும் தான், நிஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் மதவாத எதிர்ப்பு அரசியல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை மீறி தமிழ்நாட்டில் இவர் சொல்ற 170-150 வருவதற்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. 100% அடிச்சு சொல்றேன் கிடையாது.
வாய்ப்பே கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியில் கால்குலேட் பண்ணி பார்க்கறப்ப 40% நெருங்கி வருது. அதிமுக பாஜக கூட்டணி என்ன இருக்கு? 24 அப்படியே அதிமுக 20, இவங்க ஒரு 11. சரி, அதுல கொஞ்சம் குறைச்சு இது பண்ணா கூட ஒரு 10ன்னு வைங்க, 30 ஆயிருச்சு. விஜய்க்கு ஒரு 10 வைங்க, 40. கடுமையான போட்டி. 40 அதிமுக பாஜக கூட்டணி போனா எப்படி 10 வரும்? எப்படி 24 கணக்கு சொல்றேன், 21 கணக்கெல்லாம் போனா அது வேற ஒரு கணக்கே. நான் வர்றேன். தாவேகாவினுடைய ஓட் பேங்க் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது ஒரு மூடு மந்திரமா இருக்கு இல்லையா? யாருக்குமே ஒரு தேர்தலை கூட, ஒரு கவுன்சிலர் தேர்தலை கூட ஒன்று சந்திக்காத ஒரு கட்சி இங்க ஊதி பெரிதாக்கி பேனை பெருமாளாக்கி அது ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைக்கிறாங்க. ஒரு ரஷ்யர் மாற்றத்தை விரும்புற அந்த 10% இருக்கு. நம்ம ஏன் சால்வா எடுத்து விரும்புகிற 10% தனியா நின்னா கிடைக்கும். நீங்க எப்படி பாஜக நீங்க மாற்றம் அதிமுக வேணாம் தான் நீங்க போடுறீங்க, அங்க எப்படி மாற்றம் வரும்? அப்போ ஒரு ரஷ்யர் கூட்டத்தை வைத்து அங்க போறாருன்னா எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கான அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப எப்படி உங்களுக்கு 10% வரும்? 170 180 கணக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. விஜய் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார். என்ன பண்ணுவார்? தனியாக நின்று இன்னும் வீரியமாக திமுக எதிர்ப்பார். அதுதான் அவர் கொடுக்கப்படுற வேலையா. டாக்டர் சுமத், ஏன் அந்த பாயிண்ட் பார்க்க மாட்டீங்க? டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு இந்த சம்பவத்திற்கு அப்புறம் விஜய் வெளியே வந்தா இன்னும் ஆதரவு அதிகரிக்கும்ல. முடிஞ்சு போச்சுங்க. நீங்க பொதுமக்கள் வாக்குகளை பெறணும். நீங்க வெறும் ரசிகர்கள் இன்னைக்கும் வருவாங்க. நான் சொல்றேன், நான் 2 வாரம் கழிச்சு விஜய் திருப்பி அவர் கேம்பெயின் ரெஸ்யூம் பண்ணா ரசிகர்கள் வருவாங்க, கூட்டம் வரும். பட் உங்களுக்கு லேக் ஆஃப் லீடர்ஷிப் இருக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தெளிவா தெரிஞ்சு போச்சுங்க. இனிமேல் வந்து உங்களுக்கு தனித்து போட்டி, நான் தான் முதலமைச்சர், ஒரு துயர சம்பவத்தில் மக்கள் கூட உங்களால நிக்க முடியல அப்படின்னாக்க அதுக்கப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட்? 2வது விஷயம் நான் சொல்றேன், நீங்க இது யாராக இருந்தாலும் ஏன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் நபர்கள் விஜய் அண்ணா திமுக கூட போகட்டங்க, பிஜேபியோட போகட்டங்க, நாங்க ஜெயிப்போம்னு சொல்றது இல்லை. போக மாட்டாரு. அவர் போனா அவர் ஓட்டே போயிடும், அவரு வந்து செல்லா காசு ஆயிடுவாரு. ஏன் இந்த பதற்றம்? எப்படிமா தோக்க தானே போறாரு. நீங்க அக்கார்டிங் டு யூ திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது. விஜய் இருந்தாலும் விஜய் இல்லாவிட்டாலும் வீழ்த்த முடியாது. அப்போ அங்க போய் சேர்ந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு பொசிஷன் எடுக்கணும். விஜய் போக கூடாது, விஜய் போக மாட்டாரு, அவர் அழிஞ்சு போயிருவாரு, அவர் ஒன்னும் இல்லாம போயிருவாரு, அவர் எப்படி சித்தாந்த ரீதியாக ஏங்க இந்திய எலக்ட்ரல் ஹிஸ்டரியில சித்தாந்த ரீதியாக இல்லாத கூட்டணிகள் ஒரு 50 கூட்டணி நான் சொல்லலாம். ஸ்டார்டிங் வித் சிவசேனா அண்ட் காங்கிரஸ் மகாராஷ்டிரால இருந்து திட்டவட்டமாக ஒரு 50 கூட்டணி நான் சொல்றேன். சித்தாந்த ரீதியாக அமைக்கப்படும் கூட்டணிகள் சித்தாந்த ரீதியாக அமைக்கப்படுவதில்லை. தேர்தலுக்காக ஆதாயம் பெறுவதற்கு, வெற்றியை நோக்கி பயணிப்பதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணிகள். அதனால நான் என்ன சொல்றேன், யார் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கூற வேண்டியது என்ன? விஜய் வந்தாலும் வரலைனாலும் அவங்க கூட்டணியில போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதுதானே சொல்லணும். ஏன் இந்த பதற்றம்? அதுதான் எனக்கு புரியல. ஓகே, விஜய் இன்னொரு கட்சியோட கூட்டணி சேர்வது யாருக்கு பதற்றத்தை ஏற்படுத்தும்? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.